வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேம்பு கலந்த யூரியாவின் உபயோக திறனை அதிகரிக்கும் முறைகள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து விளக்குகின்றார் இஃப்கோ நிறுவனத்தின் மேலாளர் பி மதியழகன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கோழி, ஆடு, புறா மற்றும் மாடு வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட புள்ளக்கவுண்டர் புதூர் கிராம வேளாண்மையாளர் வெற்றிவேலன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளின் பால்மடி அமைப்பு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறுவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ராசாத்தி தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் விவசாய வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த பண்ணையத்தினை அமைக்க தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு அளித்து வருகின்றது. ஒருங்கிணைந்த பண்ணையம் விவசாயிகளின் தினசரி வருமானத்தை மேம்படுத்துகின்றது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கோழி, ஆடு, புறா, மாடு வளர்ப்பு பற்றிய 28 முறை சிறந்த உழவர் விவாத குழு அமைப்பாளராக பரிசு பெற்ற கோயம்புத்தூர் மாவட்ட புள்ளக்கவுண்டர் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு வெற்றிவேலன் நம்மிடம் கூற கேட்டபோது, எனக்கு ஒரு 10 ஏக்கரா தோட்டம் இருக்குது. 1921லேருந்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சு ஒரு விவசாய வளர்ச்சிக்காக, ஒரு வேளாண்மை வளர்ச்சிக்காக என்னால் முடிஞ்ச ஒரு பொது சேவையை செய்துள்ளேன். 150 உழவர்வாத குழு அமைப்பாளர்களாக இருக்கிறோம். இந்த 150 பேரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன், அதாவது ஒரு அமைப்பாளர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம். அந்த சங்கத்தில் மாதம் ஒரு நாள் கூட்டம் போட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் தேவை, அந்த பயிருக்கு என்னென்ன விதை தேவை, அந்த விதைக்கு எப்படி எப்படி உரம் போடுறது, அந்த எவ்வளோ பயிர் பாதுகாப்பு, எத்தனை முறை எப்பப்போ என்னென்ன பயிர் பாதுகாப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாம் மாதம் திங்களுக்கு ஒரு நாள் உழவர்வாத குழு அமைப்பாளர்களை அழைத்து எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார்கள். அந்த பயிற்சியை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து ஒவ்வொரு சிற்றூர்லேயும் இருக்கின்ற ஒரு 20-30 விவசாயிகளுக்கு இந்த வேளாண்மை தொழில்நுட்பங்களை, வேளாண்மை விரிவாக்கங்களை விரிவாக எடுத்து சொல்லும் ஒரு பொதுப்பணியில் நான் இருக்கிறேன். விவசாயிகளுக்காக ஒரு நல்ல முறையாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பதற்காக 30 ஆண்டுகளில் ஒரு 28 முறை நான் சிறந்த உழவர்வாத குழு அமைப்பாளராக ஒரு பரிசு வாங்கியுள்ளேன். அதாவது ஒருத்தர் ஒரு கடமையை செய்யணும். அதை குறிப்பாக ஒரு விவசாயி அவங்க ஏற்படுகின்ற ஒரு சந்தேகத்தை வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு தெரிஞ்சிட்டு மற்ற விவசாயிகளுக்கு கருத்து பரிமாற்றம் செய்து
வேளாண்மை வளர்ச்சிக்கு விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வேளாண்மை வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதைய என்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய பண்ணையம் 6 ஏக்கர் பண்ணையம் என்று சொன்னால் 4 மாடுகள் இருக்குது, மாட்டுக்கன்று இருக்குது, 5-6 ஆடு இருக்குது, ஒரு 20 நாட்டுக்கோழி இருக்குது, ஒரு 30 புறாவு இருக்குது. அந்த அளவுக்கு விவசாயம். இப்போ நான் நின்றுட்டு பேசக்கூடிய இந்த இடம் மக்காச்சோளம். இதுக்கு முன்னால் இது மஞ்சள் போட்டிருந்த நாட்டு ரகம். 2 ஏக்கரா தென்னைக்குள்ளே இந்த ஊடு பயிராக வாழை போட்டிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ களக்கொல்லி உபயோகப்படுத்தாமல் இயற்கை வேளாண்மை செய்யணுங்கிற ஒரு கருத்தோடு இப்போ இதை நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பல்கலைக்கழகத்தோட தொடர்புக்கு காரணத்தினால மற்றவங்களுக்கு நாம் உழைச்சி கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ண தரும சிந்தனையில் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோங்கிறது உங்கள் கூட சொல்கிறதுல ரொம்ப பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வெற்றிவேலன் அவர்களை 09860596205 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகள் அதிக பால் சுரக்கும் மாடுகள் ஆகும். அதிக பால் சுரக்க அவற்றின் பால்மடி அமைத்தல் மிகவும் அவசியமாகும். நல்ல கறவை மாடுகள் 50 முதல் 100 லிட்டர் வரை பால் கொடுக்கும். பால்மடியின் உள் அமைப்பு மற்றும் வெளி அமைப்பு பற்றி திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறுவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ராசாத்தி தரும் தகவல்கள். ஒரு கறவை மாடோட முக்கியமான உறுப்பு என்னன்னு கேட்டோம்னா அதோட மடி தான். அப்போ அந்த மடி எப்படி இருக்கணும், அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இதில் அந்த மடி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பால் மடிங்கிறது 2 மாத கருவிலேருந்து உருவாகும். அது 6 மாதம் ஆகும்போது அதோட மடி ஒரு முழு வளர்ச்சி அடையும். ஆனால் அதோட பால் சுரப்புத்தன்மை அமைகிறது கன்று பருவமடையும் போது அதோட சுரப்பு செல்களின் எண்ணிக்கையும் அதோட குழாய்களின் வளர்ச்சியும் நன்கு வளர்ச்சி அடையும். அதே மாதிரி அதே ஒரு மாடு கன்று ஈனும்போது அதோட ஹார்மோன் சுரக்கப்பட்டு அந்த ஹார்மோனோட சுரப்பியோட இதனால அந்த சுரப்பு செல்லிருந்து பால் நமக்கு சுரக்கிறது. அதனால தான் அந்த பால் நமக்கு வெளியில் வருது. இதுதான் கன்று பால் மடியோட வளர்ச்சி. ஒரு பசுமாட்டுக்கு மொத்தம் 4 சுரப்பிகளும் ஒவ்வொரு சுரப்பிக்கும் ஒரு காம்பு வீதம் மொத்தம் 4 காம்புகளும் உண்டு. அதே மாதிரி வெள்ளாட்டுக்கு பார்த்தோம்னா 2 பால் சுரப்பிகளும் 2 காம்புகளும் உண்டு. பன்றிகளுக்கு 12 சுரப்பிகளும் 12 காம்புகளும் உண்டு. இது வெவ்வேறு விலங்கினத்துக்கு வெவ்வேறு எண்ணிக்கையில் இருந்தாலும் அதோட உள் அமைப்பில் பார்த்தோம்னா எல்லா சுரப்பிகளும் எல்லா காம்புகளும் ஒரே அமைப்பில் தான் இருக்கும். இப்போ ஒரு நல்ல கறவை மாடுங்கிறது ஒரு 50லேருந்து 100 லிட்டர் வரையும் பால் கறக்கக்கூடியது. அப்போ அது எங்கேருந்து வருது? எல்லாம் பால் மடியிலேருந்து தான் வருது. அப்போ அந்த பால் மடி ஒரு 50லேருந்து 100 கிலோ எடையுள்ளதாக இருக்கும். அந்த 100 கிலோ எடையுள்ளது அது ஒரு சாதாரண தோல் சுரப்பி. அந்த தோல் சுரப்பி அந்த 100 கிலோ எடை எப்படி தாங்கும்? அதுக்கு சில அமைப்புகள் உண்டு. முதல் பாதுகாப்பாக இருப்பது தோல். அந்த தோலுக்கு அடுத்தது ஒரு லேசான ஒரு சவ்வு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடர்த்தியான ஒரு சவ்வு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 தொங்கு சவ்வுகள் இருக்கும். ஒன்று வெளிப்புறமாக இருக்கும், இன்னொன்று உட்புறமாக இருக்கும். வெளிப்புறமாக இருக்க சவ்வு சாதாரண பாதுகாப்பு சவ்வே. ஆனால் உட்புறமாக இருக்க போகிற சவ்வு ஒரு எலாஸ்டிக் தன்மையுடையது. அதனால் பால் சுரப்பு அதிகமாகும் போது அது விரிவடையும். பால் சுரப்பு கம்மியாகும் போது அது சுருங்கி அந்த மடி தொங்காமல் பார்த்துக்கும். சுரப்புகள் நான் சொன்ன மொத்தம் 4 சுரப்புகள் உண்டு. என்னென்ன 4 சுரப்புகள்? வலது பக்கமும் இடது பக்கமும் மொத்தம் இரு சுரப்புகளாக இருக்கும். அதில் முன்பக்கம் ஒரு சுரப்பும் பின்பக்கம் ஒரு சுரப்பும், அப்படி மொத்தம் 4 சுரப்புகளும் 4 காம்புகளும் இருக்கும். முன்பக்க சுரப்புகள் நம்மளோட உடம்போட ஒட்டி இருக்கணும். பின்பக்க சுரப்புகள் கொஞ்சம் தொங்கிய நிலையில் இருக்கும். காம்புகள் கீழ் நோக்கி தரையை நோக்கி நேராக இருக்க வேண்டும். அது வளைந்திருந்தால் என்னாகும்? காம்புங்கிறது ஒரு குழாய். அந்த குழாய் வளைந்திருந்தால் அதிலிருந்து பால் சுரப்பு தடைபடும். இப்போ நம்ம பால் மடியோட உள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால் மடியோட உள் அமைப்பை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம திராட்சை கொத்து மாதிரியே இருக்கும். இப்போ திராட்சை கொத்தில் திராட்சை பழம் இருக்கிறது தான் சுரப்பி செல்களோட அமைப்பு. அந்த சுரப்பி செல்கள்லேருந்து அதோட திராட்சை பழத்தோட ஜூஸ் வரா மாதிரி தான் பால் சுரக்குது. அதோட ஒவ்வொரு காம்புகளும்
திராட்சை பழத்தோட ஒவ்வொரு காம்புகளும் அந்த பால் சுரப்பு செல்களோட குழாய்கள். அந்த சிறு சிறு குழாய்களாக சேர்ந்து ஒரு பெரிய குழாயாகி நமக்கு ஒரு மடி தேக்கியாக உருவாகி அந்த தேக்கியில் வந்து பால் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. இதுதான் சுரப்பு செல்களோட சுரப்பியோட அமைப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு காம்பு தேக்கியும் அதோட காம்பு குழாயும் இருக்குது. இந்த காம்பு தேக்கியும் குழாயும் சேர்கிற இடத்துல நிறைய மடிப்புகள் இருக்குது. அந்த மடிப்புகளில் கெராட்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது. அந்த பாதுகாப்பு வளையத்தினால தான் வெளியில் இருக்க நுண்கிருமிகள் எதுவும் காம்புக்கு போகாமல் பாதுகாக்க முடியுது. அதோட காம்போட நுனி எண்டில் வந்து ஒரு சுருங்கி விரியும் தசை இருக்குது. அந்த சுருங்கி விரியும் தசை வந்து நம்ம நரம்பு தூண்டுதல்னால விரியப்படும் போது தான் பால் வந்து காம்பு வழியாக வெளியே வருது. அந்த காம்போட நுருங்கி விரியும் தசை வந்து பால் கறந்ததுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரத்துக்கு விரிந்தே காணப்படும். அது விரிந்தே இருக்கிறதுனால நுண்கிருமிகள் எளிதில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மாடை பால் கறக்கிற இடம் எப்போவும் சுத்தமாக இருக்கும். அதனால் மாடை வந்து வெளியில் போகாமல் பால் கறக்கிற இடத்துலேயே ஒரு அரை மணி நேரம் தக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த நேரத்தில் கால்நடை உணவு ஊட்டணும். மாடுகளுக்கு உணவு ஊட்டும் போது அது அந்த இடத்துலயே இருக்கும். அப்போ அந்த சுருங்கி விரியும் தசை வந்து அரை மணி நேரம் கழித்து அது மூடிவிடும். அந்த மூடின சமயத்தில் நம்ம மாடை வெளியே அனுப்பலாம். அதுக்கு அடுத்தது அதோட மடி தேக்கியும் காம்பு தேக்கிக்கும் நடுவில் நிறைய வளைவான அமைப்புகள் உண்டு. அந்த வளைவான அமைப்புகளை நம்ம விரித்து விட்டாலே பால் வந்து வெளியே வரும். இது ஒரு பாதுகாப்பு வளையம். இந்த பாதுகாப்பு வளையத்தினால மடி தேக்கியில் உள்ள பால் காம்புக்கு வராமல் இருக்கும். நம்ம அந்த பால் கறக்கும் போது அந்த காம்பை இழுக்கும் போது தான் அந்த பால் வந்து மடி தேக்கியில் உள்ள பால் காம்பு தேக்கிக்கு வெளியே வரும். அது மூலமாக தான் பால் கறக்கப்படுது. அதாவது இப்போ இன்னொரு சந்தேகம் வரலாம், பெரிய மடியாக இருந்தால் நிறைய பால் சுரக்குமா அப்படிங்கிறது ஒரு உண்மையில் எத்தனை சுரப்பி செல்களின் எண்ணிக்கையை பொறுத்தே வந்து பால் கறக்கும். பெரிய மடியாக இருக்கும்போது சில நேரம் கொழுப்பு செல்களும் அதிகமாக இருக்கலாம். கொழுப்பு செல் அதிகமாக இருக்கும்போது பால் கறக்கிற தன்மை வந்து குறையும். அதனால் மடி பெருசாக இருக்கிறத பார்த்து பால் வந்து அதிகமாக சுரக்கும் நம்பக்கூடாது. மடியோட அமைப்பு, காம்போட அமைப்பு, அது எப்படி தக்க வைக்கும், இந்த அமைப்புகளை பார்த்து, அதே மாதிரி மடிக்கு முன்னாடி ஒரு இரத்த நாள நரம்பு உண்டு. அந்த இரத்த நாள நரம்போட அளவு வந்து பெரியதாகும்போது பால் வந்து அதிகமாக சுரக்கும். அந்த அளவை பார்த்தும் நம்ம வந்து கறவை மாடை வாங்கலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் எஸ் ராசாத்தி அவர்களை 09944692091 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் ஆலோசனை நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையம் மேற்கொள்ளும் வேளாண்மைக்கான குறுஞ்செய்தி தகவல். சிவகங்கை மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி SMS அனுப்பும் பணி ஜூலை 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு இனிதே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்குறுஞ்செய்தியில் சிவகங்கை மாவட்டத்தின் அன்றாட வானிலை குறிப்பு, வேளாண்மை, கால்நடை வளம், தோட்டக்கலை, மண்ணியல், பூச்சியல் மற்றும் மனையியல் சார்ந்த அன்றாட தேவைக்கேற்ற மேலாண்மை முறைகள் குறித்த செய்திகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இக்குறுஞ்செய்தியானது விவசாயிகளுடைய அலைபேசிக்கு நேரடியாக தமிழில் வந்து சேரும். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தால் பரிமாறப்படும் இச்செய்திகள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடன் இணைக்கப்பட்ட கிசான் விவசாய போர்ட்டலுடன் தொடர்பு படுத்தப்பட்டு சிவகங்கை மாவட்ட விவசாயிகளின் அலைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய அடுத்த வினாடிகளில் வந்து சேரும். இதன் மூலம் பருவத்திற்கேற்ற பயிர் முறைகள், பூச்சி நோய் மேலாண்மை, கால்நடை கோழி வளம் பற்றிய தடுப்பூசி மேலாண்மை முறைகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை அனுப்பப்படும் ஒரு குறுஞ்செய்தியானது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி விவசாயிகள், சுய உதவி குழுக்கள், விவசாய தொழில் முனைவோர், விவசாய தொடர்புடைய வங்கியாளர்கள், வல்லுநர்கள் என 12,344 நபர்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகள் இக்குறுஞ்செய்தி தகவல் பரிமாற்றத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி அவர்களை அணுகலாம். மேலும் 0457726428 என்ற எண்ணுடன் தொடர்பு கொண்டு தங்களது பெயர், அலைபேசி எண், கிராமத்தின் பெயர், வட்டத்தின் பெயர் ஆகியவற்றினை பதிவு செய்தும் பயன்பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல
இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 16 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 81%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 3.8 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 389.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 846 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண்மைக்கு யூரியாவை அனைத்து வேளாண்மையாளர்களும் அதிக அளவு உபயோகப்படுத்துகின்றனர். யூரியா விரைவில் கரையும் குணம் உடையதால் அதிக அளவு பயனற்று போய்விடுகின்றது. வேம்பு கலந்த யூரியாவின் கரையும் திறனை குறைக்கும் தன்மை உடையது. அந்த வகையில் வேம்பு கலந்த யூரியாவின் உபயோக திறனை அதிகரிக்கும் முறைகள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து விளக்குகின்றார் இஃப்கோ நிறுவனத்தின் மேலாளர் பி. மதியழகன் அவர்கள். விவசாய பெருங்குடி மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா நீம் கோட்டட் யூரியான்னு சொல்லுவாங்கள்ல, வேம்பு கலந்த யூரியா.
நீங்கள்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, அரசாங்கம் யூரியா உற்பத்தி முழுவதையும் வேம்பு கலந்த யூரியாவாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேங்க. இதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சமச்சீர் பயிரினவு. எப்பயுமே வந்து நம்ம பயிருக்கு உரம் போடும்போது தழை, மணி, சாம்பல் சத்து மூணுமே வந்து சமச்சீர் அளவில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு சத்தை மிக அதிகமாக போட்டு ஒரு சத்தை குறைச்சலாக போட்டோம்னா வந்து நமக்கு மகசூல் பாதிக்கப்படும். மகசூல் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் அதிகமாக உரத்தை போடும்போது அது வந்து பல்வேறு பிரச்சனைகளையும் உருவாக்குதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவசாயிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியா ஒரு மூட்டை வந்து 270 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா டிஏபி 1185 ரூபா, காம்ப்ளெக்ஸ்னால் 1080 ரூபா, இந்த அளவில் இருக்குங்க. விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, விலையை அதிகமாக கொடுத்து காம்ப்ளெக்ஸ் வாங்குறத விட யூரியாவை அதிகமாக போட்டால் நமக்கு மகசூல் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது வந்து மிகவும் தவறானது. யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் இதெல்லாம் வந்து சமச்சீர் அளவில் போடணும். பார்த்திங்கன்னா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 4:2:1 சொல்லுவாங்க. 4 மூட்டை யூரியா போட்டிங்கன்னா 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் போடணும், 1 மூட்டை பொட்டாஷ் போடணுன்றது ஒரு சராசரியான ஒரு கணக்கு. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மூட்டை யூரியாவுக்கு 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ், 1 மூட்டை பொட்டாஷ்ன்ற அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக போட்டுக்கிட்டுருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுவதுமே மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குங்க. அதனால் விலை மிக மலிவாக உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து யூரியா 270 ரூபா கொடுத்து ஒரு மூட்டை வாங்குறீங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதோட உற்பத்தி செலவே வந்து 270ன்ற மாதிரி நம்ம வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து உண்மை இல்லைங்க. ஒரு யூரியா மூட்டை உற்பத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் செலவாகுது. ஆனால் அரசாங்கம் ஒரு 750 ரூபா வந்து 730 ரூபா அளவுக்கு நமக்கு மானியமாக கொடுக்குறாங்க. விவசாயி 270 ரூபா தர்றாரு. அதனால் ஒவ்வொரு மூட்டை யூரியாவை நீங்கள் பார்க்கும்போது இது வந்து 1000 ரூபா பொறுமான உரத்தை நம்ம உபயோகப்படுத்தணுன்ற எண்ணம் வந்து முதல்ல நமக்கு வேணுங்க. இப்படி நம்ம போடக்கூடிய யூரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தழைச்சத்து வந்து மிகவும் வேகமாக நகரக்கூடியது. நீங்கள் இப்போ நிலத்தில் போடுறீங்க, கரைஞ்சதும் உடனே பயிர் அதை எடுத்துக்கலாம் என்ன செய்யும், ஒன்று ஆவியாகி வேஸ்ட் ஆகும், இன்னொன்று வேருக்கு கீழே போய் வேஸ்ட் ஆகும். இப்படி வேஸ்ட் ஆகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம போடக்கூடிய யூரியாவில் 30-35% தான் பயிர் எடுத்துக்குது, 60-65% வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேஸ்டேஜை குறைச்சி நம்ம யூரியாவோட உற்பத்தி திறனை எப்படி அதிகமாக்குறது அப்படின்னு அரசாங்கம் சிந்தித்த போது அதில் ஒரு விஷயந்தான் வந்து இந்த வேம்பு கலந்த யூரியா. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த யூரியா வந்து ஒரு சிறு குருணைகளாக இருக்கும். அந்த குருணையில் வேம்பு கலந்து நம்ம போடும்போது பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒன்று, அது வந்து அந்த கரையிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரெண்டாவது, யூரியாவை நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அந்த யூரியாவானது முதல்ல அமோனியா என்ற ஒரு சத்தாக மாறி, அந்த அமோனியாவிலேருந்து நைட்ரேட் என்ற ஒரு சத்தாக மாறி, அதுக்கப்புறம் நைட்ரேட் என்ற சத்தாக வருதுங்க. பயிரை பொறுத்த வரைக்கும் நைட்ரேட் என்ற சத்தை தான் வந்து எடுத்துக்கும். அப்படி அந்த மாற்றங்கள்லாம் யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். அதில் வந்து நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, நைட்ரோபாக்டர்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடக்கூடிய யூரியாவை மாற்றி நைட்ரேட் ஆக்கி பயிர் எடுத்துக்குது. யூரியாவை நேரடியாக வந்து வேர்கள் வந்து இப்போ பயிரோட வேர்கள் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இந்த நுண்ணுயிர்கள் வேலை செய்யுது இல்லைங்களா, அந்த வேலையை வந்து தாமதப்படுத்துறது தான் இந்த நீம் செய்யக்கூடிய வேலை. நம்ம வேம்பு இருக்குது இல்லைங்களா, வேம்பில் வந்து அசாரிடாக்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு நொதி இருக்குது. அந்த அசாரிடாக்டின் வந்து இந்த நுண்ணுயிர்களோட வேலையை வந்து தாமதப்படுத்துறதால நம்ம போடக்கூடிய யூரியா இப்போல்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக யூரியா போட்டிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுரும். பயிர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கும், மிச்சம் வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த யூரியா வேம்பு கலந்து போடும்போது இந்த 3 நாளில் நடக்கிற மாற்றங்கள் கிட்டத்தட்ட 7 நாள் 8 நாள் அப்படி வரும்போது விவசாயிகளுக்கு வந்து அதிக பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக 100 கிலோ யூரியா போடுற இடத்துல 80 கிலோ வேம்பு கலந்த யூரியா போட்டாலே போதுங்க. இது தவிர இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது நீங்கள்லாம் வந்து இஃப்கோலேருந்து குருணை வடிவ யூரியா வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குருணை வடிவ யூரியாவும் யூரியாவோட உபயோகத்திறனை வந்து அதிகப்படுத்துது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்க யூரியா வந்து நம்ம பூந்தி மாதிரி அது நடுவு வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்கும், உடனே வந்து கரைஞ்சி பயிருக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக போவாங்க. இந்த குருணை யூரியா நம்ம வீட்டில் வந்து சீடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு குருணை. அது மண்ணில் தண்ணியில் போட்டதும் உடனே கரையாது. அது கரையிறதுக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7-8 நாள் ஆகும். இது மிகவும் லேசாக கரையிறதால பயிர் வந்து அது எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 100 கிலோ சாதாரண யூரியா போடுற இடத்துல 80 கிலோ குருணை யூரியா போட்டாலே போதும். அதனால தான் இப்போ மத்திய அரசாங்கம் வேம்பு கலந்த யூரியாவை அதிகமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க.
இஃப்கோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட இந்தியாவில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய உரம் முழுவதையுமே வேம்பு கலந்த யூரியாவை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். இதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, நமக்கு தேவையான அளவுக்கு வேப்ப எண்ணெயும் கிடைக்கிறதில்ல. அதனால் இஃப்கோ நிறுவனத்தில் எங்கெங்கெல்லாம் நிலம் இருக்கோ எங்கள் நிலங்கள் அங்கே வந்து இப்போ வந்து தரமான வேப்பங்கன்றுகளை நடுற ஒரு முயற்சியும் இஃப்கோ நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இஃப்கோ நிறுவனத்தின் துணை நிறுவனமான IFFDC என்று சொல்லக்கூடிய பண்ணை காடுகள் திட்ட அந்த நிறுவனமானது எங்கெங்கே வந்து நிலங்கள் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து வேம்பையும் பயிரிட்டு தரமான வேப்பெண்ணெயை கொண்டு வந்து அந்த தரமான வேப்பெண்ணெயை யூரியாவில் உபயோகப்படுத்தி விவசாயிகளுக்கெல்லாம் வழங்குறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே வருங்காலங்களில் உங்களுக்கு வந்து வேம்பு கலந்த யூரியா மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கிடைக்கும் போது உபயோகமாக இருக்கும். இஃப்கோ நிறுவனத்திலேருந்து வருங்காலங்களில் முழுவதுமாக வேம்பு கலந்த யூரியாவை நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய யூரியா வேம்பு கலந்த யூரியாவாக கொடுக்கறதாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது குருணை வடிவ யூரியாவை கொடுக்கும். அதுவும் வந்து விவசாயிகளுக்கு உற்பத்தி திறன் அதிகமாக்கி காட்டுங்க. இந்த செய்தியை நாங்கள் சொல்கிறதுல மிகவும் பெருமை அடைகிறோம். காரணம் விவசாயிகள் வந்து இது வந்து முதல்ல வந்து இந்த யூரியா வந்திருக்கு, இதை வந்து எதுவும் யோசிக்கக்கூடாது. எப்பயுமே வந்து அந்த பழைய சின்ன யூரியாவை உபயோகப்படுத்தி நீங்கள் பயன்பட்டுருக்கீங்க. இது அதை விட தரமானதுன்றதை தெரிந்து கொண்டு வேம்பு கலந்த யூரியாவை அதிக அளவில் வாங்கி உபயோகப்படுத்த வேண்டும் என்று இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற பி. மதியழகன் அவர்களை 094 44 99 0740 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 17/8/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் கத்தரி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட புல்லகவுண்டர் புதூர் கிராம வேளாண்மையாளர் சி. பிரகாசம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி. அண்ணா அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கூட்டு மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்ட தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி. செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.